ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் வீரரும் காளை வளர்ப்போரும் அளப்பெரிய மகிழ்ச்சியுடன் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவது வழக்கம். ஆனால் ஜல்லிக்கட்டில் வென்ற வீரருக்கு கோவில் கட்டியும் பல பரிசுகளை பெற்ற காளைகளுக்கு மணிமண்டபம் அமைத்தும் மதுரை மாவட்டத்தில் உள்ள இருவேறு கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதை பெருமையாக நினைத்து வாழ்ந்து வரும் மக்களிடம் 300 ஆண்டுகளுக்கு முன் காளைகளை அடக்கி அனைவரின் மனதிலும் இன்றும் நீங்கா இடம்பெற்று முதன்மையான ஜல்லிக்கட்டு வீரராக திகழ்கிறார் அழகத்தேவர். மதுரை மாவட்டம் சொரிக்காம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இவர் காளைகளை அடக்குவதில் கைதேர்ந்தவராக விளங்கினார். இவர் போட்டியில் பங்கேற்கிறார் என்று தெரிந்தாலே காளையின் உரிமையாளர்களுக்கு சற்று கலக்கம் ஏற்படுமா? அந்த அளவிற்கு புகழ்பெற்று விளங்கிய இவர் கீழக்குயில்குடி ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற போது வயிற்றில் காளை குத்தியதில் உயிரிழக்க நேரிட்டதாக கூறப்படுகிறது. அவரது விருப்பப்படி 70 ஆண்டுகளுக்கு முன்பு அழகத்தேவரின் சிலையை காளையுடன் வடித்து சொரிக்காம்பட்டியில் கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் கிராம மக்கள். பேருந்துகள் வருவதே மிகவும் சிரமமான இந்த கிராமம் இந்த மாடுபிடி வீரரால் உலகெங்கும் தெரிந்துள்ளதை நினைத்து பெருமைப்படுகின்றனர் இக்கிராம மக்கள். நல்லபடியாக பேரும் புகழமாக வாழ்ந்தவர். அவர் எங்கன போனாலும் வெற்றியோடு தான் வருவார். வீர விளையாட்டுக்கு போய் அவர் ஒரு இடத்துல போய் நல்லபடியாக இவன்ற இப்படி ஊராக பேர் வாங்கி இது பண்ணுறான்னு சொல்லி சில இடத்துல மோசடி பண்ணி அவர் இதானதில் ஒரு காலம் ஆகிட்டார். ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கிய வீரருக்கு கோவில் கட்டி வழிபடுவது போலவே ஜல்லிக்கட்டு காளைக்கு மணிமண்டபம் அமைத்து வழிபடும் நிகழ்ச்சியான சம்பவம் மதுரை மாவட்டம் பொதுக்கம்பட்டி கிராமத்தில் நடக்கிறது. மதுரை, திண்டுக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்று தனது கிராமத்திற்கு பெருமை சேர்த்த அந்த காளைக்கு மணிமண்டபம் அமைத்துள்ள கிராம மக்கள் அதன் நினைவு நாளின் போது ஆண்டுதோறும் காளையின் நினைவாக அன்னதானமும் செய்து வருகின்றனர். இந்த ஊரில் வந்து சிறியவர் முதல் பெரியவர் யாரும் குத்தம் கிடையாது. பல ஊருக்கு ஜல்லிக்கட்டு போயிருக்கோம். திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அப்படி பல ஊருக்கு போயிருக்கோம். பல ஊர் வந்து டிவி, கிரைண்டர், மிக்சி, குத்துவலுக்கு பல பரிசில் வாங்கியிருக்கு. இந்த ஊருக்கு நல்ல பெருமை சேர்த்து இருக்குது. மாடு வயசாகி இறந்துருச்சு. இறந்த உடனே அதை வந்து இந்த ஊருக்கு கோயிலுக்கு முன்னாடி போச்சு, கிராமத்தில் போச்சு. அது வர்றதோடு நாங்கள் பொங்கல் வைத்து அதை ஒரு 1000 பேர் 1500 பேருக்கு அன்னதானம் போட்டு அதை நாங்கள் தெய்வமாக கொண்டாடிருக்கோம். ஜல்லிக்கட்டு வீரருக்கும் தங்கள் வீட்டு பிள்ளையை போல வளர்த்த காளைக்கும் மரியாதை செய்யும் விதமாக இந்த இரு கோவில்கள் மட்டுமல்லாது பல கிராமங்கள் இது போன்ற மணிமண்டபங்கள் கட்டும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இது போன்ற செயல் தமிழர்களின் வீரம் மறக்கப்படாமல் வரும் தலைமுறையினருக்கு நினைவுபடுத்தும் வகையில் நிச்சயம் அமையும். ஒளிப்பதிவாளர் அருணுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், பொதுக்கம்பட்டி.